ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான். அவரோட நிலத்திலிருந்து பல பயிர்கள் திருடப்பட்டு வந்துச்சு. பல பறவைகள் அதை வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. மறுபடியும் இந்த பறவைகளா? ஒரு நாள் அந்த பறவைகள் வர்றதுக்கு முன்னாடி வலைய வைக்க சொல்லி நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. அந்த விவசாயியும் அப்படியே செஞ்சாரு. அப்புறம் காத்துக்கிட்டு இருந்தாரு. சீக்கிரமே அந்த பறவைகள் வந்துச்சு. விவசாயி நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. பறவைகள் அந்த வலையில மாட்டிக்கிச்சு. இப்போ வேட்டைக்காரங்க கிட்ட இது எல்லாத்தையும் வித்துற வேண்டியதுதான். இது மூலமா என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். ஆனா என்ன இது ஸ்டாக்? இந்த பறவைகளோட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ஃபார்மர். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் முதல் தடவையா நான் இவங்க கூட வெளியில வந்திருக்கேன். உங்க பயிர்களை சாப்பிடுறதுக்கு ஜாலியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ரொம்ப ஒழுக்கமான பறவை. நான் ரொம்ப உயர்வான குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். இந்த பறவைங்க மாதிரி நான் இல்ல. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ஆனா நீயும் என் பயிர்களை சாப்பிட்டுருக்க. திரும்பவும் நான் அப்படி செய்ய மாட்டேன். நீ ஒழுக்கமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த பறவைங்கள மாதிரி நீயும் திருடிதான். உன்னால எனக்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கு. அதனால நான் உன்னை விட போறதில்ல. உனக்கும் தண்டனை இருக்கு. நீங்க யாரோட இருக்கீங்களோ அப்படிதான் உங்களை பார்ப்பாங்க. ரொம்ப குறும்புக்காரங்களோட இருந்தா உங்களையும் குறும்புக்காரரா தான் நினைப்பாங்க. அதனால நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நல்ல நண்பர்களோட இருந்தா நீங்களும் நல்லவர்களா இருக்கலாம். இந்த டேபிளை எப்படியாவது நகர்த்தணுமே. ஆனா ரொம்ப கனமா இருக்கு. பிலிப்ஸ் கொஞ்சம் இங்க வரீங்களா? இந்த டேபிளை கொஞ்சம் மூவ் பண்ணணும். ரொம்ப ஹெவியா இருக்கே. கண்டிப்பா இத தள்ளுறது கஷ்டம்தான். அப்பா அப்பா எங்களுக்கு உதவி செய்றீங்களா? ஓ கண்டிப்பா, நானும் ஹெல்ப் பண்றேன். இப்போ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தள்ளலாம். 1 2 3 தள்ளுங்க. தாத்தா, அம்மாவால தனியா டேபிளை தள்ள முடியல. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து தள்ள முடியல. ஆனா நீங்க வந்ததும் டேபிளை தள்ளிட்டீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது கண்ணா. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டேபிள் நகர்ந்தது. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஸ்டோரி டைம். பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு வேடன் தன்னோட பசிக்காக காட்டுல இருக்கிற பறவைகளை பிடிச்சு வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அத பெரிய பணக்காரங்களுக்கு வித்தாரு. ரொம்ப அழகா ட்ராப் பண்ணிருக்காங்க. பறவையை பிடிக்கிறதுக்கு இங்க கிரெயின்ஸ் போட வேண்டியதுதான். சாயந்தரம் வந்து இங்க என்ன மாட்டிருக்குன்னு வந்து பாக்கறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய பறவைகள் பறந்து அந்த இடத்துக்கு வந்துச்சு. அங்க பாருங்க, அங்க நிறைய தானியங்கள் கிடக்குது. போய் சாப்பிடலாம் வாங்க. அச்சச்சோ, நம்ம மாட்டிக்கிட்டோம். இனிமே நம்ம தப்பிக்கவே முடியாது. நாம செத்துருவோமா? இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பயப்படாதீங்க. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பயந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இப்படியே சிக்கிக்க வேண்டியதுதான். அமைதியா இருங்க, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகே, இப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஒவ்வொருத்தரா தனித்தனியா பறக்க முயற்சி பண்ணா நம்மால தப்பிக்க முடியாது. மறுபடியும் வலையில மாட்டிக்க வேண்டியதுதான். அதனால நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓ, வேடம் வந்துட்டான். இப்ப நமக்கு நேரம் இல்ல. நான் 3ன்னு சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து பறக்க ட்ரை பண்ணணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 2 3. அச்சச்சோ, என் புறாக்கள் பறந்துடுச்சு. அதுங்க என் நெட்டையும் தூக்கிட்டு போகுதுங்களே. பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் அந்த புறாக்கள் வேடன் கிட்ட இருந்து தப்பிச்சுது. ஆனா தாத்தா, அதுக்கப்புறம் அந்த புறாக்கள் எப்படி நெட்ல இருந்து வெளிய வந்தது? ஓ, அது ரொம்ப ஈஸி.
அதுங்களுக்கு நிறைய எலிகள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அந்த வலைய அதுங்க பிச்சு எடுத்துடும். ரொம்ப சுலபம். உண்மையிலேயே நல்ல கதை தான் தாத்தா. ஆமா, அந்த புறாக்களால தனியா இருந்தா இத செஞ்சிருக்க முடியாது. அதெல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருந்ததால தான் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சது. ஓ, அதனாலதான் டேபிள் மூவ் ஆச்சா? 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தள்ளினீங்க. ஆமா செல்லம், ஒற்றுமையே வலிமையானது. ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.